லீமா ரோஸின் ரகசிய சந்திப்பு. செங்கோட்டையன் திட்டம்தான் என்ன? லீமாவை தூக்கிய எடப்பாடி. ஒரு கட்சியை அழிக்கிறதுக்கும் ஒரு கட்சியில கொள்ளையடிக்கிறதுக்கும் சதித்திட்டம் போட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய லீமா ரோஸ் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பின்புலத்தை நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில லீமா ரோஸ் எதிரி கட்சியை எட்டி பார்த்து தம் கட்சியுடைய ரகசியங்களை போட்டு உடைக்கக்கூடிய ரகசிய தகவலை நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அம்மா, மகன், மருமகன் 3 பேருமே வேற வேற கட்சியில இருந்துகிட்டு நாட்டை சுரண்ட போடக்கூடிய திட்டம். தமிழக மக்கள் ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. அம்மா லீமா ரோஸ் மார்டின் 2026 பிப்ரவரி 17 அன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில அதிகாரப்பூர்வமா அதிமுகவில் இணைஞ்சாங்க. இங்கதான் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடி மேல கட்சி நிர்வாகிகளுக்குள்ள மோதல் வெடிக்க தொடங்குச்சு. ஊரையே அடிச்சு உலையில போட்டுக்கிட்டாரு லீமா ரோஸ். லாட்ரி மூலமா மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சதை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு அதிமுகவில் சேர்ந்து தனக்கு திருச்சி லால்குடி தொகுதியில போட்டியிட வாய்ப்பையும் பெற்றுக்கிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளரை விட 2739 வாக்குகள் வித்தியாசத்துல 60,795 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. இதன் மூலமா தன்னை ஒரு அங்கமா நிலைநிறுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் லாட்ரி மன்னன் ஆதவ் அவங்க பல கட்சிகள் மாறி மாறி கடைசியா தாவேக்களை தஞ்சம் அடைஞ்சார். விஜய் அவங்களுடைய மவுஸை பயன்படுத்திக்கிட்டு வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனை வீழ்த்தி 17,302 வாக்குகள் வித்தியாசத்துல 66,445 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஒரு வழியா தேர்தலில் தாவேக வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட இப்ப ஆட்சி அமைத்து பல எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆண் குழந்தை பிறந்தா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு எரியுமா ஒரு எரிச்சல். அப்படி தாவேக அதிமுகவும் மாறி மாறி விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கையில லீமா ரோஸ் கோபி மன்னன் செங்கோட்டையன் சந்திப்பு அதிமுக நிர்வாகிகளை எரிச்சல் அடைய செஞ்சிருக்குது. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு அதிமுக தொண்டர்கள் கிட்ட கடும் அதிர்ச்சியையும் பல்வேறு கேள்விகளையும் இது எழுப்பி இருக்கு. ஏற்கனவே கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய தடையை மீறி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திச்ச மூத்த தலைவர் KS செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேல அதிரடி ஒழுங்கு நடவடிக்கை பாய்ந்துச்சு. இத்தகைய சூழல்ல கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒருத்தரை அதிமுகவுடைய மகளிரணி இணை செயலாளரான லீமா ரோஸ் நேர்ல சந்திச்சு பேசி இருக்கிறது உட்கட்சி ஒழுங்குமுறையுடைய தற்போதைய நிலையை கேள்விக்குறியாக்கி இருக்குது. இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு விடுக்கப்பட்ட சவாலாவே பார்க்கப்படுது. இதன் காரணமா சமூக ஊடகங்கள்ல அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பண்பு பற்றி காரசாரமான விவாதங்களை முன்வச்சிட்டு வராங்க. கட்சியுடைய விதிகளுக்கு புறம்பா செயல்பட்ட லீமா ரோஸை உடனே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் தொண்டர்கள் கிட்ட எழுப்பப்பட்டுட்டு வருது. இந்த விவகாரம் கட்சிக்கு உள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தலைமை இதுக்கு எந்த மாதிரியான விளக்கத்தையோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கையோ எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் கட்சி சரிவு, மறுபக்கம் கட்சிக்குள்ள உள்கூத்து, துரோகம் செய்யக்கூடிய லீமா ரோஸ், இது போன்ற எண்ணற்றோர். இன்னொரு பக்கம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கே இடியா இறங்கிய இந்த சந்திப்பு. பாவம், தமிழகத்துக்கே படியளக்கிற பழனிசாமிக்கு பலரும் இப்படி மொட்டை அடிச்சா அவர் மட்டும் எத்தனை சுமைகளை தாங்கி பிடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய அன்பு உடன்பிறப்பு தொண்டர்கள். ஆக எதிரிய மன்னிச்சுடலாம்,
துரோகியை மன்னிக்க கூடாது அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி லீமா ரோஸ் அப்படிங்கிற துரோகியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறிவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.